இறைவன் நினச்சா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நொடி தான் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த விஷயம் தான் இது எல்லாமே. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு கெட்ட விஷயம் இன்றைக்கி என்ன ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஷாப் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ஃபினான்சியலாக டவுன் ஆனோம், எவ்வளோ ஃபேஸ் பண்ணுங்கிறத நினைக்கும் போது இன்றைக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த 2 நிமிஷம் வீடியோ பத்தாது. இறைவன் சப்போர்ட்டுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே எங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் மினிட் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே எங்களுக்கு ஏகப்பட்ட பயம். இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கெட்டது இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் நமக்கு புரியுது. எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அது ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அனுபவமும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இந்த ஷாப் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவங்கள் நமக்கு எல்லாமே கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இறங்குறது வேறு, எதுவுமே தெரியாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இறங்குறது வேறு. அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரெஸ் ஷாப் பற்றி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, இருந்தாலும் எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்லை. போக போக தானே எல்லாத்தையுமே கற்றுக்குறோம். அதே மாதிரி இதையுமே கற்றுக்கலாமே, இதை ஒரு அனுபவமாக எடுத்துப்போம், இதில் எதெல்லாம் தெரியலையோ அது எல்லாத்தையுமே கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போல்ட்னஸோடு தான் இறங்கணும். கரெக்டாக இப்போ வரைக்குமே அதே மாதிரி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இனிமேலும் அதே மாதிரி ஆனால் போதும். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கொடுங்க இறைவனுக்கு அடுத்து. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கணும். நம்மளோட சிக்னேச்சரே என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். என்ன அப்படின்னா லோ ப்ரைஸில் கொடுக்கணும், குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும், ப்ரைஸ் லோவாக இருக்கணும். நம்ம ஷாப்போட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு போனால் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷாப்புக்கு தேடி வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி எல்லாரோட வாயில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ரொம்பவே கம்மியாக போடுறீங்களே, இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு கேட்டாங்க. இந்த திருப்தி போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் யோசித்து விடாமுயற்சியில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அது நடக்கவே நடக்காது. எதுவுமே யோசிக்காமல் எந்த முயற்சியும் இல்லாமல் டக்குன்னு யோசிப்போம், அது டக்குன்னு நடக்கும். அந்த மாதிரி நடந்தது தான் இது எல்லாமே. எனக்கு ஜஸ்ட்டு 20 டேஸில் எல்லாமே பண்ணி முடித்தோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கள பார்த்து போட்டி போடாமல், பேராசைப்படாமல், போராமப்படாமல் இருந்தாலே நமக்கு எல்லாமே இறைவன் கொடுக்க வேண்டியது சிறந்த முறையில் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான். போட்டி இருக்கலாம், கண்டிப்பாக போராமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.